யோகாசனம் இந்த கால் வந்து நல்ல பாதம் வந்து கீழே படிய கொஞ்சம் கால் அப்பாட்டா இருக்கணும். நீங்க நல்லா கை ரேஸ் பண்ணி கீழே வச்சுட்டு நல்லா ரெண்டு கையும் ரேஸ் பண்ணிட்டு உங்க முட்டியில வச்சுட்டு உங்க பாடியை அப்சர்வ் பண்ணுங்க. ஷோல்டர் வந்து ரிலாக்ஸ்டா இருக்கும். நெக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. கழுத்து நேராக இருந்துட்டு சின் வந்து பேரல் டு தி கிரவுண்ட் இருக்கணும். டவுனும் போகக்கூடாது, அப்புறம் போகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்லா நிமிந்து உட்காந்துட்டு மூச்சு இழுக்கும்போது பலூன் மாதிரி உங்க வயர் வந்து பெருசாகணும். உள்ள போகும்போது வயர் உள்ள போகணும். இந்த மாதிரி ஒரு 6 times பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா நெக் சொல்லி லெஃப்ட் சைடில் ஆரம்பிங்க. நேராக வந்துட்டு ரைட் சைடு நேராக வந்துட்டு தென் லுக் அட் யுவர் தம். நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு பண்ணணும். அப்போதான் வந்து கண்ணுக்கான எக்ஸசைஸ் உண்டு. நல்ல டவுன் நல்லா ரிலாக்ஸ். இப்படின்னா பண்ணும்போது யூ ஷுட் நாட் ஸ்வாலோ. ஏதாவது சலைவா ஸ்வாலோ பண்ணக்கூடாது. இருமல் தும்மல்லாம் வந்துன்னா ஹெட் ஷுட் பி ஸ்ட்ரெயிட். பொறுமையாக பண்ணச்சு இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணிட்டு கழுத்து இப்படிலாம் தூக்கக்கூடாது. கழுத்து பொறுமையா காது வந்து உங்களுடைய ஷோல்டரை டச் பண்ணும். இது வந்து க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் இங்க வந்து ஸ்ட்ரெச் தெரியும். நேரா வந்துட்டு ஷோல்டர் ரேஸ் ஆகக்கூடாது. ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். காது போய் டச் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். நேரா வந்துட்டு மறுபடியும் பேக். இந்த சின்ன வந்து இது வந்து ஆன்டி ஏஜிங் டபுள் சின்லாம் வராமல் சின்ன புஷ் லைக் திஸ். நேரா வந்துட்டு தென் டவுன் சின்ன டச் யுவர் செஸ்ட். நேரா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது கழுத்துக்கான எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் கை நல்லா ரைஸ். ட்ராப் 8. நம்மளுடைய ஏஜிங் வந்து ஃபேஸை பார்த்து தெரியாது, நம்ம கையை பார்த்து தான் தெரியும். கையில் இருந்தவங்கெல்லாம் ஃபேட் ஆகாது, ஃபிங்கர்ஸ் நல்லா இதாகும். கிளாக் வைஸ் தென் ஆன்டி கிளாக் வைஸ். கீழே மேலே மேலே ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு அப்புறம் தம் ஷுட் பி அப். தம்மில் வந்து யூ ஹேவ் டு ட்ரா 8 கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அண்ட் தென் நேராக வந்துட்டு இது வந்து ஆதி முத்திரைன்னு சொல்லுவாங்க.